ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப தெம்பான இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அன்பான நண்பர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த முருங்கைக்கீரை சூப் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. பத்து பல் பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 1 இன்ச்சு இஞ்சி, இது எல்லாத்தையும் பொடியை கட் பண்ணி குக்கர்ல போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. நீங்க சின்ன வெங்காயம் இருந்தா 10 பீஸ் கட் பண்ணி போட்டுக்கங்க. அரை கட்டு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி போட்டிருக்கேன். 50 கிராம் பாசிப்பருப்பை நல்லா தண்ணியில கழுவிட்டு சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து, சின்ன டீஸ்பூன்ல அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தா போதுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 500 ml தண்ணி விட்டுருக்கேன். நல்லா இதை கலரி விடணுங்க. இப்போ ருசிக்கு தகுந்த போல உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து நல்லா கலரி விட்டு மூடி விட்டுலாங்க. குக்கர்ல 3 விசில் வந்தா போதுங்க. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, 3 விசில் வந்து நல்லா கீரையும் பாசிப்பருப்பும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா ஆற விடணுங்க. அந்த தண்ணி எல்லாத்தையுமே இருத்து ஒரு கிண்ணத்துல மாத்திட்டு தண்ணி இல்லாம நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சுக்கலாங்க. இப்ப அடுப்புல குக்கரை வச்சிருக்கேன். நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற தண்ணியில பாதி அளவுக்கு தண்ணியை குக்கர்ல ஊத்திக்கலாங்க. மீதி தண்ணியை நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துருக்கோம்ல விழுதா, அதுல ஊத்தி நல்லா கலந்து விட்டு குக்கர்ல ஊத்திக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணியா இருக்குதுல்ல, நல்லா கொதிச்சு நல்லா திக்கானதும் நம்ம இதை எடுத்துடலாங்க. இது போல மிக்சியில் அரைச்சி நம்ம செய்யும்போது துளி கூட முருங்கைக்கீரை வேஸ்ட் ஆகாம நம்மளுக்கு முருங்கைக்கீரையில் இருக்கிற அத்தனை சத்துக்களுமே சூப்பில் வந்துருங்க. சளி, இருமல், காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை சூப்பை வாரத்துக்கு 2 முறை செஞ்சு கொடுத்தா உடம்பு ரொம்ப தெம்பாகவும் அதே டைம்ல சீக்கிரமாகவும் உடம்பு நிலை நல்லாயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.